சிஓபி ஆஃப் ரெஃப்ரிஜிரேட்டர் ஃபார்முலா சொல்லுங்க. சிஓபி ஆஃப் ரெஃப்ரிஜரேட்டர்னா ரெஃப்ரிஜரேஷன் எஃபெக்ட் டிவைடட் பை ஒர்க்னு சொல்லுவாங்க. அதே இதை நம்ம வேப்பர் கம்ப்ரஷன் சைக்கிள் என்ன சொல்லுவாங்கன்னா H1 மைனஸ் H4 டிவைடட் பை H2 மைனஸ் H1 சொல்லுவாங்க. இல்லை, நான் இப்போ வேப்பர் கம்ப்ரஷன் சைக்கிள் நான் போல, சிஓபிக்கு வந்து ரெஃப்ரிஜரேஷன் பை ஒர்க்னு சொல்லிட்டீங்க. ஓகே, இது வந்து நார்மலான ஃபார்முலா. டெம்பரேச்சரில் சொல்லுங்கள். லோவர் டெம்பரேச்சர் டிவைடட் பை ஹையர் டெம்பரேச்சர் மைனஸ் லோவர் டெம்பரேச்சர். ஓகே, இதே வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபரில் சொல்லணும்னா ஹீட் அப்சர்வ் டிவைடட் பை ஹீட் ரிஜெக்டட் மைனஸ் ஹீட் அப்சர்வ் சார். அவ்வளோதான். அடுத்தது சிஓபி ஆஃப் ஹீட் பம்ப் சொல்லுங்கள். ஓகே, ஹீட் எஃபெக்ட் பை ஒர்க் டன். ஹீட்டிங் எஃபெக்ட் பை ஒர்க் டன். இதே வந்து நம்ம டெம்பரேச்சர் வச்சு சொன்னோன்னா T1 பை T1 மைனஸ் T2. இதில் T1ங்கிறது ஹையர் டெம்பரேச்சர், T2ங்கிறது லோயர் டெம்பரேச்சர். ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் சொல்லணும்னா Q1 பை Q1 மைனஸ் Q2. Q1ன்றது ஹையர் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர், Q2ங்கிறது லோயர் ஹீட். அதான் ஹையர் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் பேர் என்ன? அங்கே தான் இருக்குது முக்கியமான இது. Q1 வந்து என்னது? ஹீட் ரிஜெக்டட் டிவைடட் பை ஹீட் ரிஜெக்டட் மைனஸ் ஹீட் அப்சர்வ்ட். இதில் என்ன முக்கியமாக ஞாபகம் வச்ச வேண்டியதுன்னா ஹீட் ரிஜெக்டட் வந்து அதிகமாக இருக்கும். அதனால தான் Q1 சொல்லும்போது அந்த புரிதல் வராது. Q1 சொல்லும்போது ப்ராப்ளம் கேட்டால் யூஸ்வலாக தப்பு பண்ணுவீங்க. ஆனால் QR அப்படின்னு சொன்னேன்னா எக்ஸாமில் தப்பு பண்ண மாட்டேங்க. சிஓபி கால்குலேஷன் தப்பு பண்ண மாட்டேங்க. இந்த கொஸ்டின் கேட்டாலே எல்லாருமே தப்பு பண்ணுவாங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். சரி, சிஓபி ஆஃப் ரெஃப்ரிஜிரேட்டர் என்ன ரேஞ்சு வரும்? எந்த ரேஞ்சில் ஸ்டார்ட் பண்ணி எந்த ரேஞ்சில் போகும்? 0 to infinity. சிஓபி ஆஃப் ஹீட் பம்ப் எந்த ரேஞ்சில் வரும் சார்? 1லேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்கும் சார். அடுத்த அவர்கிட்ட. சிஓபி ஆஃப் சம்மர், சிஓபி ஆஃப் வின்டர் எது அதிகமாக இருக்கும்? விண்டரில் தான் சார் அதிகமாக. அவர்கிட்ட கூட 1 ton ஆஃப் ரெஃப்ரிஜரேஷன் 3.5 கிலோவாட். கிலோ கலோரி பெர் மினிட் எவ்வளோ வரும்? 220. 50 கிலோ கலோரி பெர் மினிட். சரி, இவர்கிட்ட கொடுங்க. ரிவர்ஸ்டு கார்னாட் சைக்கிள் 4 ப்ராசஸ் சொல்லுங்க பாப்போம். சீக்வன்ஸ் ரிவர்ஸ்டு கார்னாட் சைக்கிள் 4 ப்ராசஸ் சீக்வன்ஸ். ஃபர்ஸ்ட் ஐசோதெர்மல் கம்ப்ரஷன் சார். ஐசோதெர்மல் கம்ப்ரஷனா? ஐசோதெர்மல் கம்ப்ரஷன் சார். ஐசென்ட்ரோபிக் கம்ப்ரஷன். அப்புறம் ஐசோதெர்மல் ஹீட் ரிஜெக்ஷன். அப்புறம் ஐசென்ட்ரோபிக் எக்ஸ்பான்ஷன். அப்புறம் ஐசோதெர்மல் ஹீட் அடிஷன். இதில் என்ன மேக்ஸிமம் என்ன அப்படின்னா, இதில் முக்கியமாக என்னென்னா அந்த ஆர்டர் வந்து ஒவ்வொரு புக்லேயும் மாறி மாறி கொடுத்துருப்பானுங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கரெக்டாக ஏதோ ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இதுவா அதுவான யோசிக்க தேவையில்ல, ஏதோ ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிக்கணும், தப்பு பண்ணாமல் சொல்லணும், அவ்வளோதான். என்ன இப்போ இந்த புக்கில் இங்கே ஒய்சிடி பொறுத்தவரைக்கும் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஐசோதெர்மல் எக்ஸ்பான்ஷன் அதான் ஃபஸ்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கான். இல்லை வந்து ஹீட் எக்ஸ்ட்ராக்ஷனை தான், ஹீட் அப்சர்வ் பண்ணுறது தான் வந்து ஃபஸ்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கான். ஹீட்டை அப்சர்வ் பண்ணிட்டு தான் அப்புறம் அது கம்ப்ரெஷன், அது ஒர்க்கை பற்றி பேசுகிறான். அதுவும் கொஞ்சம் நியாயமாக தான் படுது. ஏன்னா ஃபஸ்ட்டு கீழேருந்து எடுக்கணும், அப்புறம் அந்த டிவைஸில் ஒர்க் நடக்கணும், அப்புறம் மேலே ஹீட் ரிஜெக்ட் ஆகணும் அப்படின்றத இது. அதுக்கப்புறம் எக்ஸ்பான்ஷன் அப்படின்றத இது பண்ணலாம். ஸோ இந்த ஆர்டரும் ஞாபகம் வச்சுக்கலாம், ஆனால் கன்ஃபியூஸ் பண்ணிக்க தேவையில்ல. சரி, நீங்கள் பாருங்க. ரிவர்ஸ்டு பிரைட்டான் சைக்கிளோட ப்ராசஸ் சொல்லுங்க. ரிவர்ஸ் பிரைட்டான் சைக்கிள் வந்து டிவிடி. இப்போ அவர் தம்பி சொன்ன மாதிரி ஐசென்ட்ரோபிக் கம்ப்ரெஷன் தான் ஆரம்பித்தார். ஸோ இங்கேயும் வந்து ஐசென்ட்ரோபிக் கம்ப்ரெஷன் தான். ஸோ இதில் என்னென்னா ரிவர்ஸ்னாலே வந்து ஆர்டர் வந்து கண்டிப்பாக நம்ம தெரியாது. ஃபஸ்ட்டு கம்ப்ரெஷன், அப்புறம் ரிஜெக்ஷன். இங்கே ரிஜெக்ஷன் தான் பெரியவன். ஸோ கம்ப்ரெஷன் ஃபஸ்ட்டு வரணும், 2வது ரிஜெக்ஷனு, 3வது எக்ஸ்பான்ஷனு, 4வது அடிஷன் அப்படின்னு சொல்கிறது தான் இது. இப்போ இதுபடி ரிவர்ஸ் பிரைட்டான் சைக்கிள் சொன்னால் என்ன வரும்? ஃபஸ்ட்டு வந்து ஐசென்ட்ரோபிக் கம்ப்ரெஷன், அப்புறம் கான்ஸ்டன்ட் ப்ரெஷரில் வந்து ஹீட் ரிஜெக்ஷன், அப்புறம் மறுபடியும் ஐசென்ட்ரோபிக் எக்ஸ்பான்ஷன், கான்ஸ்டன்ட் ப்ரெஷரில் ஹீட் அடிஷன். கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ஹீட் அடிஷன். ஸோ ரிவர்ஸ்டு பிரைட்டான் சைக்கிளுக்கு இன்னொரு பேர் பெல் கூல்மன். இன்னொரு பேர் பெல் கூல்மன் சார். இன்னொரு பேர்
reversed Joule cycle. ஸோ ரிவர்ஸ் பிரைட்டான் சைக்கிள் ஆல்சோ கால்ட் அஸ் ரிவர்ஸ் ஜூல் சைக்கிள், பெல் கோல்மன் சைக்கிள் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகே சூப்பர். ஏர் ரெஃப்ரிஜரேஷன் வந்து ஏர் ரெஃப்ரிஜரேஷன் வந்து 4 பண்புகள் எங்கே பயன்படுத்துவாங்க ஏர் சைக்கிள் ரெஃப்ரிஜரேஷன்? அது ஏரோப்ளேனில் பயன்படுத்துவாங்க. அது மட்டும் இல்லாமல் லிக்விஃபிகேஷன் ஆஃப் கேஸை லிக்விஃபை பண்ணுறதுக்காக பயன்படுத்துவாங்க. அப்புறம் அது இல்லாமல் அதோட சிஓபி கம்மியாக இருக்கும். அதுவும் இல்லாமல் அதோட லோ வெயிட் பெர் டன். ஏன் ஏரோப்ளேனில் யூஸ் பண்ணுறாங்கன்னா ஏரோப்ளேனில் இடம் தான் முக்கியம். ஏரோப்ளேனை பொறுத்தவரை இடம் முக்கியம். ஸோ லோ வெயிட் பெர் டன். சரி, இன்றைக்கி என்ன பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் சம் ஆஃப் த பேசிக்கான கொஷின் பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி பேசிக்கான கொஷினை திரும்ப பார்க்கறது மூலிமா நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம். திரும்ப ரீகால் பண்ணணும். நம்ம என்னென்ன டைட்டில் படிக்கிறோமோ அந்த டைட்டில் வந்து எழுதி பார்க்கணும். சும்மா நம்ம வந்து வெறும் புக்கை மட்டும் பார்க்கல யூஸ் இல்லை. காம்படிட்டிவ் எக்ஸாம் கிளியர் பண்ணால் ஒரு பேப்பர் எடுத்து எழுதிக்கிட்டே இருக்கணும். டைட்டில் வைக்கணும். டைட்டில் வச்சுட்டு யோசிச்சு பார்த்து எழுதி பார்த்தா தான் சீக்கிரமாக வேலை வாங்கிட்டு போக முடியும். தேங்க்யூ சாம்பியன்ஸ்.